நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். 12 ராசி, அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர், பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா, அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது நடக்குது, கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அப்போ வந்து அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும். ஏன்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடந்துகிட்ருக்கா, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20% செட் ஆகும். சரிங்களா? 15-20% கண்டிப்பாக வேலை செய்யும். ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும். அப்போ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை, ஜாதகத்துலேயும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் தொல்லை, மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குரு வந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, கடகத்திலேருந்து மிதுனம். கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார், ராகு வந்து கும்பராசியில் இருக்கார், சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா, இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா, எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? மாத பலன்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20% பேசும். இது பொதுவாக நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க. 20-25 வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க. அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது 100% செட் ஆகாதுங்க. ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும். ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும், அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ராசி பலன் பார்க்குற அந்த அர்த்தமே என்னென்னா, சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் தான் உங்களுக்கு, சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். அது வீட்டதிபதி ராசிநாதன். அந்த ராசிநாதன் பலமாக இருக்கணுங்க. ஏன்னா உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன், மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன். அப்போ உடலும் மனமும் உங்களுக்கு எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன்னு பார்க்குறோம். அது ராசிநாதன்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். ராசிநாதன் செவ்வாய். அவர் பாருங்கள் உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். இப்போ டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பாக்கிஸ்தானத்துக்கு தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறது ஒரு யோகம். அப்போ டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு ராசிநாதன் போகிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குழப்பத்தில் இருந்த நீங்கள், கஷ்டத்தில் இருந்த நீங்கள், ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. இதில் இருந்தெல்லாம் முழுமையாக வெளியே வரக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டத்தை கைப்பற்ற முடியும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு, தொடர்ந்து போராடிட்டு இருந்தவங்களுக்கு இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரும். ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல நட்பு வீட்டில் தனுசு ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னென்னலாம் போன மாதம் உங்களுக்கு தடங்களாக இருந்ததோ அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது ஒரு டிசம்பர் 5ஆம் தேதி பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்துடுவார். முயற்சி ஸ்தானத்தில் குரு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கே வர்றார். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு மாற்றங்கள் நடக்கும். டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் குழப்பத்திலிருந்து வெளியே வருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு
ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். குழப்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குங்க. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே போகும். ஏன்னா 12ல் தான் உங்களுக்கு சனி இருக்கார். கொஞ்சம் விரையமாக செலவு மேலே செலவாக போட்டுட்ருக்கீங்க. செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு. முதலீடு போடுறீங்க, பணம் வருது. மறுபடியும் முதலீடு போடுறீங்க, பணம் வருது. ஆனால் பெரிய அளவுக்கு சேமிப்பு பண்ண முடியல, சேஃப்டி பண்ண முடியல, மிச்சம் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, திருமணத்துக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதங்க. ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேங்க சார், செட் ஆகலை, எங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், ஹெல்த் பிரச்சனை, மருத்துவ செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு, மாத்திரை மருந்து செலவு, ஒரு சில பேர் சர்ஜரியெல்லாம் நடந்தது. அதிலிருந்தெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வெளியே வருவீங்க. சரிங்களா? ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். ராசிநாதன் நல்லா இருக்கார். இப்போ உங்கள் உடல் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம், உங்கள் மனசு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதிலிருந்தெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்ட வேண்டாம். கரெக்டாக முதலீடு போட்டிங்கன்னா உங்கள் தொழிலை கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டுருக்குங்கிறத மறந்துடாதீங்க. 7.5 ஒரு சில பேருக்கு உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு தான் இருக்கார். தேவையில்லாத சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்கார். உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து பாருங்கள், அவரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறது, அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமும் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக மேஷராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. நினச்சதெல்லாம் நடக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் நல்லா இருக்கார், கெட்டு போக கிடையாது. போன மாதம் நவம்பர் மாதத்தை விட இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போகும் உங்கள் வாழ்க்கை. 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.